என் அன்பு வேதியர்களே, இறைவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய உங்களை நான் அழைத்திருக்கிறேன். இயேசுவை பற்றியும் திரு அவை பற்றியும் நிறைய கற்பித்துள்ளேன். ஆனால் ஒரு வேதியன் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சாமி, நாங்க நற்செய்திய ஊர் ஊரா போய் அறிவிக்கிறோம். அதுவே போதுமா சாமி? போதாது மகளே. ஒரு வேதியன் என்பவன் வெறும் சொற்களை விற்பவன் அல்ல. அவன் தன் வாழ்க்கையே பாடமாக தருபவன். பேச்சு என்பது வெறும் சத்தம், ஆனால் நடத்தை என்பது ஒளி. ஒரு வேதியன் என்பவன் உலகிற்கு உப்பாகவும் மலையின் மேல் உள்ள விளக்காகவும் இருக்க வேண்டும். வேதியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம்தான் நான் எழுதியுள்ள இந்த வேதியர் ஒழுக்கம் என்ற நூல். இதை பற்றிதான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்க போகிறேன். சுவாமி, ஒரு வேதியங்கிட்ட மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க? நல்லொழுக்கம் இல்லாத அறிவு கனி தராத மரம் போன்றது. ஒரு வேதியன் முதலில் தாழ்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். எனவே யாரையும் அதட்டாதீர்கள், எவரையும் இகழாதீர்கள். மேகம் மலையை தரும்போது சத்தம் போடுவதில்லை, பூமி பயிரை தரும்போது பெருமை கொள்வதில்லை. அதுபோல உங்கள் தொண்டும் அமைதியாக இருக்கட்டும். சாமி, நாங்க கிராமங்களுக்கு செல்லும் போது சிலர் எங்களை கல்லால் அடிக்கிறாங்க, ஏளனம் செய்யறாங்க. அந்த சமயத்துல எங்களுக்கு கோபம் பொங்கி வருது. பிலிப்பு, இங்கே வா. கோபம் என்பது உன் வீட்டிலே நீயே வைத்துக் கொள்ளும் நெருப்பு. அது உன்னையே முதலில் சுடும். வேதியர் ஒழுக்கத்தில் நான் சொல்லி இருப்பது என்னவென்றால் பொறுமை. உங்களை அடிப்பவர்களுக்கு நீங்கள் அன்பை திருப்பிக் கொடுங்கள். வைரம் கல்லால் அடிபட்டாலும் தன் ஒளியை இழப்பதில்லை. நீங்கள் வைரம் போன்றவர்கள். பிறர் செய்யும் தீமையால் உங்கள் புன்னகை மறைந்துவிடக்கூடாது. சாமி, குடும்ப வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை மக்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது நாங்க எப்படி நடந்துக்கணும்? ரகசியம் காத்தல், இது மிகவும் முக்கியம். ஒரு வேதியனின் காதுகள் அனைத்தையும் கேட்கட்டும், ஆனால் அவனது வாய் ஒருபோதும் அதை பிறரிடம் சொல்லக்கூடாது. மண்குடம் நீரை சேமிக்கும், ஓட்டை குடம் நீரை சிந்தும். நீங்கள் சேமிக்கும் கலன்களாக இருங்கள், சிந்துபவர்களாக இருக்காதீர்கள். சாமி, இந்த பட்டு துணிய செல்வந்தர் எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தாரு. இத நான் வச்சுக்கலாமா? மகனே, வேதியர்களாகிய நீங்கள் பணத்தின் மீது ஆசை வைக்க கூடாது. மண்ணில் புதையலை தேடுபவன் விண்ணில் இருக்கும் இறைவனை இழக்கிறான். உங்களிடம் உள்ளதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள். பொருளாசை ஒருமுறை உள்ளே நுழைந்தால் இறைபணி வெளியே போய்விடும். உங்களிடம் மிச்சமாயிருக்கும் எதையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். சுவாமி, எங்களோட அன்றாட பணி எப்படி இருக்கணும்? மிகவும் முக்கியமான கேள்வி. விடியற் காலையில் எழுந்து ஜெபம் செய்யுங்கள். வாசிக்காத நாள் சுவாசிக்காத நாளுக்கு சமம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது விவிலியத்தையும் ஆன்மீக நூல்களையும் தமிழ் இலக்கியங்களையும் மருத்துவ நூல்களையும் படியுங்கள். அறிவில்லாத வேதியன் வழிகாட்ட முடியாத குருடனை போன்றவன். சாமி, இன்னைக்கு இயேசுவின் தாய் மரியாவை பத்தி ஏதாவது சொல்லித் தரீங்களா? ஆமா சாமி, நீங்க திருக்காவலூர்ல அன்னை மரியாவுக்கு திருக்காவலூர் அம்மா அப்படின்னு பெயர் சூட்டினதே பெரும் புரட்சி. அதுலயும் மாதாவுக்கு நீங்க கட்டின புடவை அலங்காரம் இருக்கே, அது எங்க பண்பாட்டை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்கிறத காட்டுது. ஆரோக்கியமேரி, உள்ளூர் பண்பாட்டை மதிப்பதுதானே உண்மையான ஆன்மீகம். கடவுளை நம் பண்பாட்டிற்கு வெளியே வைத்து வழிபடுவது சரியாக இருக்காது அல்லவா? சரி, வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து அந்த மரியன்னைக்கு ஒரு பாடலை பாடுவோமா? நிச்சயமா சாமி.